Hi friends and sisters, last video நாம எப்படி zari யூஸ் பண்ணி basic chain stitch போடுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோல silk thread யூஸ் பண்ணி எப்படி basic chain stitch போடுறது அப்படின்றத பார்க்க போறோம். zari நாம single strands-ஆவா தான் யூஸ் பண்ணோம். ஆனா silk thread double strands-ஆவா யூஸ் பண்ணனும். சோ இந்த மாதிரி நீங்க silk thread double strands-ஆவா எடுத்துக்கோங்க. double strands-ஆவா எடுத்து கார்னர்ல knot போட்டுக்கோங்க. knot போட்டுட்டு ரிமைனிங் இருக்க எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி விட்டுருங்க. zari எப்படி ஹேண்டில் பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆனால் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுக்கணும். நார்மலாக நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். இந்த 2 விரலுக்கு ஊடால நம்ம சில்க் த்ரெட்டை பிடிச்சிப்போம். பிடிச்சி இந்த விரலில் சுற்றி இப்படி எடுத்துப்போம். சில்க் த்ரெட் இதே பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். zari யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத கற்றுட்டு வாங்க. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பாட்டம் வியூ பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம டாப் வியூ பார்க்கலாம். ஸோ நீடில் நான் 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே நான் த்ரெட்டை சுற்றுறேன். சுற்றிட்டு மேலே எடுத்துடுறேன். ஸோ எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். எப்போவுமே த்ரெட்டை கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நான் சிங்கிள் டைம் சுற்றுறேன். சுற்றிட்டு மேலே வரும், இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். ஸோ அடுத்து எங்கே வேணுமோ நான் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுறேன். சிங்கிள் டைம் சுற்றுறேன். என் பிளேஸ் வரவும் இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். ஸோ எங்கே வேணுமோ அங்கே நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். சிங்கிள் டைம் சுற்றுறேன். கிளாத் விட்டு நீடில் வெளியே வரல. ஸோ இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். ஸோ எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். சிங்கிள் டைம் சுற்றுறேன். நீடில் கிளாத் விட்டு வெளியே வரல. 2 சைடும் டர்ன் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துடுறேன். ஸோ எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். சிங்கிள் டைம் சுற்றுறேன். நீடில் கிளாத்தை விட்டு வெளியே வரல. ஸோ இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். அகெயின் எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை சுற்றுறேன். கிளாத்தை விட்டு நீடில் வெளியே வரல. ஸோ இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். சிங்கிள் டைம் சுற்றுறேன். கிளாத்தை விட்டு வெளியே வரல. ஸோ நீடில் இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். அகெயின் எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே த்ரெட்டை சுற்றுறேன். நீடில் வெளியே வரல. இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே சுற்றுறேன். நீடில் வெளியே வரல. நீடில் இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். ஸோ எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே சுற்றுறேன். நீடில் வெளியே வரல. இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். ஸோ அகெயின் எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே சுற்றுறேன். நீடில் இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே சுற்றுறேன். இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். ஸோ நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே சுற்றுறேன். நீடில் வெளியே வரல. இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். ஸோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கீழே இதுதான் ப்ராசஸ். இப்போ மேலே இருக்க ப்ராசஸை பார்க்கலாம். ஜரியில் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் சில்க் த்ரெட்லேயும். இப்போது நான் இந்த டைரக்ஷனில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ துளிப் அப்படின்னு இருக்க என்னோட நீடிலோட ஃப்ரண்ட் சைட் இந்த டைரக்ஷனை பார்த்து தான் நான் ஒவ்வொரு சைட் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கும்போதும் வரணும். ஓகேயா? எப்பவும் போல் லெஃப்ட் ஹேண்டில் நான் என்னோடய த்ரெட்டை கீழே வச்சுக்கிறேன். இப்போ நான் 90 டிகிரியில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே என்னோடய த்ரெட்டை விடுறேன். விட்டு நான் மேலே எடுக்கிறேன். எடுக்கும்போது இந்த இடத்துல என்னோடது சிக்கிக்கும். ஸோ இப்போ பண்ணுவேன், இந்த சைடு ஒரு டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் இந்த சைடு ஒரு டர்ன் பண்ணுவேன். ஸோ அடுத்து எங்கே வேணுமோ நான் என்னுடைய நீடில் இன்சர்ட் பண்ணுவேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே நான் த்ரெட்டை சுற்றுறேன். மேலே வருது, கிளாத்தில் சிக்கிக்குது. இந்த இடத்துல இந்த சைடு ஒரு டர்ன் பண்ணிவிட்டு அகெயின் இந்த சைடு ஒரு டர்ன் பண்ணுறேன். அடுத்து எங்கே வேணுமோ நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே என்னோட த்ரெட்டை சுற்றுறேன். மேலே இந்த இடத்துல கிளாத்தில் சிக்கிக்குது. இப்போது இந்த சைடு ஒரு டர்ன் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு டர்ன் பண்ணி என்னுடைய த்ரெட்டை மேலே இழுக்கிறேன்.
அடுத்து எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே என்னோடய த்ரெட்டை சுற்றுறேன். பாயிண்ட் வரவும் இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். அகெயின் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே த்ரெட்டை சுற்றுறேன். என்னோடய பாயிண்ட் வரவும் இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். அகெயின் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். என்னுடைய பாயிண்ட் வரவும் இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். அகெயின் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். என்னோடய பாயிண்ட் வரவும் இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். ஸோ எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ கீழே த்ரெட்டை சுற்றுறேன். என்னுடைய பாயிண்ட் வரவும் இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். அகெயின் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை சுற்றுறேன். என்னுடைய பாயிண்ட் வரவும் இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். அகெயின் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே த்ரெட்டை சுற்றுறேன். என்னுடைய பாயிண்ட் வரவும் இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். ஸோ இப்படி தான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் நல்லா த்ரெட்டை மேலே இழுத்துட்டு பெரிய பெரிய செயின்ஸாகவே போட்டு பழகுங்க. ஸோ எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே சுற்றுறேன். இந்த சைடு ஒரு டர்ன், இந்த சைடு ஒரு டர்ன். அகெயின் எங்கே வேணுமோ நான் இன்சர்ட் பண்ணுறேன். த்ரெட்டை சுற்றுறேன். இங்கிட்டு ஒரு டர்ன், இங்கிட்டு ஒரு டர்ன். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போது லாஸ்ட்டு செயின் வரும். மேலே நீட்டமாக எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி சென்டரில் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்துருங்க. இந்த இப்போ கீழே நீடில் விட்டு மேலே இருக்க த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துருங்க. கீழே வந்துடும். ஸோ இதுதான் சில்க் த்ரெட்டை மேலே ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் 2 or 3 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக ஃப்ளோவாக வந்துடும். இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ஸை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் செயின் ஸ்டிச் ஈஸியாக வரும். நீடில் ஹேண்டில் பண்ணுற ப்ரொசீஜர் தெரியல அப்படின்னா இதுக்கு முந்தின வந்த வீடியோஸில் நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ரொசீஜரை போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஜரி யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்த்துட்டு சில்க் த்ரெட்டுக்கு வாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம ஆன்லைன் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம டீச்சிங் பிடிச்சிருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஸ்டிச்சஸும் டிசைன்ஸ் பற்றியும் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.